Example 1.40. If the system of equation px plus by plus c equal to 0, ax plus qy plus cz equal to 0, ax plus by plus rz equal to 0 has a non-trivial solution. So the non-trivial solution the condition is p is not equal to a, q is not equal to b, r is not equal to c. So if the system of equation given system of equation px plus by plus cz equal to 0, ax plus qy plus cz equal to 0, ax plus by plus rz equal to 0. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் இப்பதான் நான் சொல்ல வரேன். என்ன நான் ட்ரைவியல் சொல்யூஷன் கொடுத்ததுனால இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, அதாவது இதுல இருந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. since it has non-trivial solution, it has non-trivial solutions. P is determinant of P, B, C, A, Q, C, A, B, R. This will be 0. இதே வந்து யூனிக் சொல்யூஷன் இருந்தா not equal to 0. P, B, C, A, Q, R, A, B, R equal to 0. இப்போ இத நம்ம டிட்டர்மினன்ட் மூலமா டிட்டர்மினன்ட் பண்ணி இத ப்ரூவ் பண்ணோம். சோ இப்போ இங்க பாத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கு? p minus a, q minus b, r minus c வருது. சோ இத மைண்ட்ல வெச்சுப்போம். r2 gives r2 minus r1, r3 gives r3 minus r1. இது வெச்சுப்போம். இப்போ எத்தனை நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? R2 na determinant of first row la endha changes illa, second row la R2 minus a minus p, k, inga b, q minus b, R2 minus r, inga c minus c 0. Then a minus p, b minus b and r minus c is equal to 0. So in the formula. So அடுத்தது நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத சிம்பிளிஃபை பண்ணலாம். a minus p, q minus b 0, a minus p 0, r minus c equal to 0. So இப்ப இந்த இடத்துல காலம் 1 ல இருந்து a minus p காமன் எடுங்க. ஆனா நமக்கு இங்க தேவையானது p minus c. அதனால take p minus a and q minus p, r minus c from C1, C2, C3 respectively. இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு? இந்த p minus a ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து எடுத்துறோம், q minus b செகண்ட் காலத்துல இருந்து எடுக்கிறோம், r minus c தேர்ட் காலத்துல இருந்து எடுக்கிறோம்.
எடுத்தா என்ன பேலன்ஸ் இருக்கும்? இங்க p இங்க p minus a எடுக்கிறோம். காமனா எடுக்கும்போது இங்க அது இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணோம்? மேத்தமேட்டிக்கலா p minus a வர டிவைட் பண்ணிக்கணும். அதனால இங்க பேலன்ஸ் என்னகும்? p minus a ன்றதுனால a minus p இருக்கு. நாம எடுக்கும்போது p minus a, அதனால -1. அதே மாதிரி தான் இங்கேயும் -1. அதே மாதிரி இப்போ q minus b எடுத்துருக்கு இல்லையா c2 ல இருந்துட்டு, அப்போ b by q minus b இங்க 1 இங்க 0. நெக்ஸ்ட் r minus c எடுக்கும். c by r minus c 0 1. இது வந்து டிட்டர்மினன்ட் ஞாபகம். சோ இப்போ அடுத்த கேஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா p minus a இது 3 0வா 0 இல்லைன்னு செக் பண்ணி. அப்படினா கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கான்? given that p is not equal to a அப்படினா that is என்ன அர்த்தம்? p minus a is not equal to 0. Similarly q is not equal to b அப்படினா q minus b is not equal to 0. r is not equal to c, that is r minus c is not equal to 0. So இப்போ நமக்கு இதெல்லாம் வந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இதுவும் not equal to 0, இதுவும் not equal to 0, இதுவும் not equal to 0. அப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட், எனி நம்பர். இந்த நம்பர் அந்த பக்கம் கொண்டு போனா 0 by anything ஆயிடும், 0 ஆயிடும். அதனால நாம இப்போ அதை போட தேவையில்லை. b minus a -1 -1 இங்க b by q minus b 1 0 and c by r minus c 0 1 which is equal. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன பண்ணனும்? இத டிட்டர்மினன்ட் பண்ணனும். டிட்டர்மினன்ட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு வர வேண்டிய ஆன்சர் இது. சோ இப்போ p by c minus a, the determinant first row first column height பண்ணீங்கன்னா 1 minus 0 minus b by q minus b, இதுலயே அதே மாதிரி பண்ணனாங்க -1 இங்க 0 plus c by -1 into 0 0 ஆயிடுமா? 0 இங்க +1 equal to 0. So இது 1 minus 0 1 ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? 1 டிட்டர்மினன்ட் நார்மல் டிட்டர்மினன்ட் தான். minus b by q minus b -1 plus 0 plus c by r minus c என்பது -0 plus 1. So p by p minus a, so இங்க -1 வரும் plus b by q minus b plus இங்க c by r minus c equal to 0. So இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா क्वेश्चनல நமக்கு p by p minus a வந்துருக்கு. இங்க q by q minus b இருக்கு, r by r minus c இருக்கு, equal to 2. So நாம வந்து என்ன பண்ண போறோம்னா அதுக்காக ஒரு சின்ன வேலை. இந்த b by q minus b எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தீங்கன்னா b by q minus q minus b by q minus b. So by the minus q plus b இடம் q q கட்டாது. அதே மாதிரி c வரணும். c வரணும்னா இங்க கீழ என்ன வரும்? r தானே? r minus c. So இது நாம வந்து நம்ம தேவைக்காக பண்றது. அது இன்டகிரேட் q minus b ன்றதால
q minus b போட்டா b வந்துரும் நீங்க பண்ணி பாருங்க அப்ப இது r minus c போட்டா minus r வரும் plus c வரும் r cancel ஆயிடும் so இதை எப்படி எடுக்கலாம் p by p minus a plus q by q minus b minus q minus b by q minus b हमारे इंगे plus r by r minus c minus r minus c by r minus c equal to c. So p by p minus a, q by q minus b. इसे cancel out करना 1 और minus 1 plus r by r minus c minus 1 equal to c. So p by p minus a, q by q minus b, r by r minus c minus 1 minus 1 இல்லையா so நம்மனா 2 இதுதான் நம்ம இங்க ப்ரூவ் பண்ணணும் so thus வா பாருங்க புரிஞ்சுங்க